கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். எவன் ஒருவன் தேவன் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன் அசைக்கப்படுவதே இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு சகோதரன் இடுக்கணில் இருக்கும்போது, அவன் உபத்திரத்தில் இருக்கும்போது, உன் உடன் பிறந்த சகோதரி இக்கட்டில் இருக்கும்போது, அவர் பணத்திற்காக வேதனைப்பட்டு துக்கத்தோடு இருக்கும்போது, மற்றவர்கள் நம் கண்ணெதிரே ஒரு உபத்திரத்தில் இருக்கும்போது நாம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வட்டிக்காக பணத்தை கொடுக்கவே கூடாது. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அவர்கள் வந்து திருப்பி நம்மிடத்திலே அந்த பணத்தை கொடுக்கும் போது அந்த பணத்திற்கான வட்டியை நாம் வாங்கவே கூடாது. வேதம் நமக்கு இதை போதிக்கிறது. இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக என் தேவன் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், பிரதிபலன் எதிர்பார்க்காமல். அப்படி செய்வோமானால் தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவோம். தேவ சமூகத்திலே எப்பொழுது அசைக்கப்படாமல் உறுதி உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். எங்க வேதத்தில் பார்க்கிறோம், நீரோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி. கடன் என்பது என்ன? வட்டிக்கு கொடுக்க கூடாது. நாளைக்கு திருப்பி அவன் கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் அதை குறித்து ஒருபோது நாம் சிந்திக்கவும் கூடாது. ஏனெனில் இது தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம். இதை என்ன பண்ணக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கவே கூடாது, வட்டியும் கொடுக்க கூடாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நீதிமானா இருப்பான். அந்த நீதிமான குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்க முடியாய் பொய்யான ஒரு வழக்கை போட்டு அவனுக்கு விரோதமாய் அநேக சாட்சிகளை எழுப்பி அவர்களுக்கு பரிதானங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பொய் சாட்சி சொல்லும்படியாய் மற்றவர்களை அழைக்கும் போது அந்த பொய் சாட்சிக்கு அவர்கள் உடன்படாதபடிக்கு, அந்த பரிதானத்திற்கு அவர்கள் உடன்படாதபடிக்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை காத்துக் கொள்வார்களானால் அவர்களை ஒருபோது அசைக்கவே முடியாது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. இந்த பண ஆசையை நாம் வெறுத்து தேவனுடைய சத்திய திருவசனத்தை நாம் தியானித்து சத்தியத்திற்கு சாட்சியாக நாம் ஜீவிப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிற்போம். இந்த நீதியிலே, தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்திற்கு சாட்சியாக இவர்கள் நிற்பார்களானால் இவர்களை ஒருபோதும் ஒருவனால அசைக்கப்படவே முடியாது. நாம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து தேவ நீதியிலே நாம் நடப்போமானால், தேவன் சொல்லப்பட்ட உன்னதமான இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நாம் எந்த காலத்திலும் அசைக்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்யட்டும் அப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.